மகாபாரதம் என்ற நூல் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய நூல் என வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது. அந்த மகாபாரதத்தில் நடந்த குருசேத்திர போரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆதரவாக ஏறத்தாழ அன்றைய அனைத்து ராஜ்யங்களும் ஈடுபட்டு போரிட்டனர். அவ்வாறு மகாபாரதத்தில் பங்கு பெற்றவர்களை பற்றி ஹிந்துயிசம் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் தமிழர்களும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் அதே ஹிந்துயிசம் என்ற புத்தகத்தில் நால்வர்ண தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றிய சத்திரியர்களை சூரிய குலம் என்றும், சந்திர குலம் என்றும், அக்னி குலம், நாககுலம், ரிஷி குலம் என்றும் 5 வகையாக பிரித்துள்ளனர். அதே நேரத்தில் நால்வர்ண கொள்கையை பின்பற்றாத நாடாண்ட சத்திரியர்களை பற்றி குறிப்பிடும்போது அவர்களை வேளிர், வேளாளர் என்ற தமிழ் குடிகளை சார்ந்தவர்கள் என்றும், அவர்களே சேர, சோழ, பாண்டிய அரச மரபினர்கள் என்றும் குறிப்பிடுகிறது. மேலும் மகாபாரதத்தில் ஈடுபட்டவர்களாக சாகர்கள், யவனர்கள், கந்தர்கள், கம்போஜர்கள் மற்றும் பல்லர்கள் என்றும், அவர்கள் நால்வர்ண தத்துவத்தை பின்பற்றாதவர்கள் ஆதலால் அவர்களை பழங்குடியின மக்கள் எனவும் கூறுகிறது. மேலும் 1896ஆம் ஆண்டு சமஸ்கிருத பேராசிரியரான ஆங்கிலேயர் மிஸ்டர் ஒபோர்ட் என்பவர் அவர் எழுதிய இந்தியாவின் பூர்வக்குடிகள் என்ற புத்தகத்தில் இராமாயணம் மற்றும் மகாபாரத நூலில் பல்லர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளது என்றும், மதுரையை ஆண்ட பாண்டியர்கள் வேளாளர்கள் என்றும், அவர்கள் பல்லர் வகுப்பினை சார்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு மருதநில பல்லர்கள் மகாபாரத காலத்திற்கு முன்பே வயலும் வயல் சார்ந்த பகுதியில் வேளாண் செய்து வேளாளர்களாக உருவெடுத்து தமிழகத்தை ஆளத் தொடங்கிவிட்டனர். மருத நிலத்தில் இருந்து வந்த தமிழ் குடிகளே இந்த தமிழகத்தை ஆண்டு வந்தனர் என்று பல தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஏனென்றால் மருத நிலம் மட்டுமே மற்ற திணைகளான குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை ஆகிய திணைகளிலிருந்து மேம்பட்டு இருந்தது எனவும், அங்கேயே வேளாண் செழித்தது எனவும் கூறப்படுகிறது. மருத நிலத்தில் மட்டும் வேளாண்மை செழித்திருந்ததற்கு காரணம் என்னவென்றால் அது ஆற்றங்கரை நாகரிகமாகும். உலகில் உள்ள அனைத்து நாகரிகங்களும் ஆற்றங்கரை ஓரத்திலிருந்து தான் வளர்ந்தது என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மருத நிலம் மட்டுமே அங்கு வாழ்ந்த மக்களின் அறிவு கூர்மையால் வயல் நிலங்களுக்கு ஏற்ப செம்மைப்படுத்தப்பட்டு வேளாண் செய்யப்பட்டது. மற்ற திணை நிலங்கள் எல்லாம் இயற்கையாகவே அமையப்பட்ட நிலங்கள். இவ்வாறு குறிஞ்சி, முல்லை நிலங்களிலிருந்து பெருக்கெடுத்து வரும் ஆறுகள் மற்றும் அருவிகள் மருத நிலத்தில் அமைதியாக மெல்ல அசைந்து வரும். அவ்வாறு வரும் ஆறுகள் வண்டல் மண்களை மருதநில ஆற்றங்கரையில் வந்து சேர்க்கும். அந்த வளமான வண்டல் மண்களில்தான் வேளாண்மை செழித்து வளரும். வளமான வண்டல் மண்களை கொண்டு வயலும் வயல் சார்ந்த நிலமான மருத நிலத்தில், அதாவது ஆற்றங்கரையின் ஓரத்தில் வயல் நிலங்களுக்கு ஏற்ப நிலத்தை பள்ளமாக்கி வேளாண்மை செய்து வந்தவர்களே பல்லர்கள் என்றழைக்கப்பட்டனர். இவ்வாறு வேளாண் செழித்திருந்த மருத நிலத்தில் வாழ்ந்த பல்லர்கள் தங்கள் வேளாண் நிலங்களையும் அதிலிருந்து கிடைத்த உணவு தானியங்களையும் மற்றவர்களிடமிருந்து காக்க வேல் பிடித்தவன் பின்னாளில் வேந்தனானான். இவ்வாறு மருதநில பல்ல வேளாளர்களே நாடுகளை உருவாக்கி அவர்களே ஆளத் தொடங்கினர். மருத நிலமே பல்லர்களுக்கு உயர்வை தேடித்தந்தது. அதனாலேயே சங்ககாலமான கிமு 300களில் மருதநில பல்லர்கள் மல்லர்கள் என்றழைக்கப்பட்டனர்.